கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் ஒரு முதலீடு மற்றும் வர்த்தகம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது மாதிரி ஒரு பொதுவான சாராம்சங்கள் அடிப்படையிலான சில விவரங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் தாங்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது புதிய நபர்களுக்கு உபயோகமாகவும் ஒரு கட்டளை நோக்கத்துக்காக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு வழிகாட்டலுக்காக நான் இதை தெரிவிக்கிறேன். இதில் எந்த ஸ்டாக்கையும் நான் பரிந்துரை செய்யப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னாக்கா 1.7 அல்லது 2 மில்லிகிராம் தான் அதனுடைய வெயிட்டு. ஒரு நாள் வாழக்கூடிய எறும்பு தன்னுடைய சந்ததியர்களுக்கும் தன்னுடைய எதிர்காலத்திற்கும் 1 கிராம் அரிசியை தான் சுமந்து கொண்டு வந்து தன்னுடைய இருப்பிடத்தில் சேர்ப்பித்து வருகிறதை நம்மளாம் பார்த்துருக்கோம். அப்போது ஒரு எறும்பு தன்னுடைய எதிர்காலத்துக்கும் தன்னுடைய சந்தைகளுக்கும் சேமிக்கும் ஒரு பழக்கத்தை இருக்கும் பொழுது நம்மால் ஏன் முடியாது? முயன்றால் எதுவும் முடியும். வாலிப கவிஞர் வாலி, என்னுடைய அன்பான ஒரு கவிஞர், மனதிற்கு பிடித்தவர், அடிக்கடி ஒன்று சொல்லுவார், முயல் ஆமை தோற்கலாம், முயலாமை தோற்கக்கூடாது, முயன்றால் எதுவும் சாத்தியம். ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள். சரி, நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்களே சார், இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் நான் என்னத்தை பண்ணுறது, எப்படி இங்கே சேமிக்கிறது, என்ன மாதிரி பண்ணுறது, அதுக்கு எதுவுமே வழி தெரியலையே. எங்கள் ஊர் கிராமத்தில் சொல்லுவாங்க, சார் மாடு கறக்குது, பூனை குடிக்குது, சேமிப்புக்கே வழி இல்லையே. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தவிர்த்து நமக்குன்னு ஒரு சிக்கன நடவடிக்கையை மேற்கொண்டு எப்படி சேமிக்கலாம், எந்த மாதிரி முதலீடு செய்யலாம் என்பதற்கான ஒரு வழிகாட்டல் பதிவாக இதை தாங்கள் எடுத்துக்கலாம். ஒரு காம்பவுண்டிங் ஆஃப் மணி மைண்ட் செட் எப்படி ஒரு பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கலாமே தவிர நடைமுறைப்படுத்துவதற்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எதுவுமே நம்ம லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் நம்மளாம் இப்போ இருக்கோம். அதனால் நம்மளுடைய வருமானத்தில் 100ல் 50% குடும்ப தேவைக்கும், 30% சேமிப்பு மற்றும் முதலீடுக்கு வைத்துக்கொண்டு மீதி 20% நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாள் பூரா ஸ்ட்ரெயின் பண்ணி வாரம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெயினான ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் வேணும், அதுக்கு ஒரு என்டர்டெயின் வேணும், அதுக்கு ஒரு 20%. அப்போது செலவெல்லாம் போக நீங்கள் சேமிப்பு பண்ணுவது என்பது இயலாத காரியம். அதனால் குடும்ப தேவைக்கு ஒதுக்கீடு செய்து கொண்டு முதலில் சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுவது என்பது ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம். ஓகே, எப்படி செய்கிறது சார்? நீங்கள் ஒரு 1000 ரூபாயை வேஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு முதலீட்டில் 10,000 ரூபாயை மிஸ் பண்ணுற சான்சஸ்ஸும் வரும். சரி, வெல்த்தை எப்படி நாம் கற்றுக்கிறது? அசட்ஸ் கிரியேட் பண்ணோம், லைபிலிட்டிஸ், கேஷ் ஃப்ளோ, ஸ்டடி இட் டெய்லி. அப்போது அது சம்மந்தப்பட்டதை நம்ம அதிலேயே இருக்கணும். அதேமாரி நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம சேமிப்புக்கான வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, தொலைநோக்கு பார்வையில் இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, திங்க் லாங் டேர்ம். அந்த குரோத்தில் நம்ம செய்யணும். 20,000 ரூபா சம்பாதிச்சாலும் மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாயை சேமிப்பு பண்ணிங்கன்னா அது ஒரு 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல கார்பஸ் கிடைக்கும். நம்ம சக்திக்கு முடிஞ்சதை சேமிப்பு பண்ணலாம். எல்லாருமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே பண்ணி நம்ம சம்பாதிக்கணும், வெல்த்தை டெவலப் பண்ணணுங்கிறது முடியாத காரியம். அப்போ நமக்கு என்ன, ஒரு கோல்டு பீஸ் அல்லது ஒரு நிஃப்டி பீஸ் அல்லது ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸு, இது மாதிரி நம்ம எஸ்ஐபி முறையிலையும் பண்ணலாம், எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பண்ணலாம். அதுக்கான துறை சார்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட கேட்டால் உங்களுக்கு நல்ல வழி கட்டுவாங்க. அதேமாரி இப்போது நம்மக்கிட்ட
ஒரு குறைஞ்ச அளவு பணம் இருக்குது, நம்ம ட்ரேடிங் பண்ணணும்னா ட்ரேடிங்க்குன்னு சில சைக்காலஜி ரூல்ஸ் இருக்குது. அப்போது எப்படி செய்யணும், எது மாதிரி சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், இது பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதுவுமே தெரியாமல் டார்க்காக ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். பங்குச்சந்தை என்பது ஓரளவுக்கு எதிர்பார்த்த பணத்தை கொடுக்காவிட்டாலும் சந்தையினுடன் நம்ம அனுசரித்து போயிட்டு அதனுடைய ஹூக்ஸ் அண்ட் நூக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம ஓரளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சந்தை கொடுக்கறது ஒன்று. அதேமாரி டெய்லி பேசிஸில் என்ன மாதிரி பண்ணணும், மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரேடு நல்ல குட் ப்ராஃபிட்டாக வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி நம்ம வர்த்தகத்தை முடித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸாக இருந்தாலும் அந்த அன்றைக்கி நமக்கு இவ்வளோ தான், வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் வந்துடணும். லாஸிங் ட்ரேடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் லாஸ் லிமிட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் எக்ஸிட் வந்துடும். அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ்ன்ட்டு பேர். அப்போது நம்ம ப்ராஃபிட்டை எப்படி எடுக்கணும்னா மார்க்கெட் சப்போர்ட் கொடுத்ததுன்னா டெய்லி ஏர்னிங் எதிர்பார்ப்புகள்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வச்சு அதில் நாம் தீர்மானித்து அதனுடைய லாபத்தை பதிவு செய்ய வேண்டும். எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம், லாபம் நஷ்டம் இரண்டையும் ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருந்தால், ரிஸ்க் ரிவார்டு தெரிஞ்சால் நமக்கு ஓரளவுக்கு இந்த சைக்காலஜி ஒர்க் அவுட் பண்ணும். இந்த சைக்காலஜியை மெயின்டைன் பண்ணல, ரொம்ப எமோஷனலாக இருக்கிறவங்க வர்த்தகத்தை தவிர்ப்பது என்பது நல்லது. ஏன்னா நம்ம வாங்கினக்கப்புறம் இறங்கும், விற்றக்கப்புறமும் ஏறும். சில டயத்தில் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் ஸ்டிக் ஆகி நம்ம என்ன டார்கெட் எதிர்பார்த்தோமோ அது மேலே ஏறி வரும். அப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடாடா நான் வாங்கினா இறங்குறது, விற்றா ஏறுறது அப்படின்னு நம்ம மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுவோம். அது தேவையே இல்லை. நாமளே ஃபஸ்ட்டு நம்ம முடிவெடுத்து நாமளே வடிவமைத்து வழியை தீர்மானித்து அப்புறம் தான் நம்ம இதில் இறங்கணும். அப்போ அந்த மாதிரி பண்ணுற போது ஸ்டாப் லாஸ் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டாக்கை வாங்கினா முதல்ல ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம பார்க்கணும். ஒரு சார்ட்டை நம்ம பார்க்குறத விட அதனுடைய ப்ரைஸை அப்சர்வ் பண்ணணும். சார்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. இப்போல்லாம் 398 இருந்த வேவ்ஸு அந்த மாதிரி சில பழைய இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்து ஒரு பேட்டர்ன் சார்ட்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணி தான் நம்ம சம்பாதிக்குங்கிற காலகட்டம்லாம் மாறி இப்போ நிறையா அட்வான்ஸ் மெத்தட்லாம் நிறையா வந்துடுது. இடையில நிறையா சாஃப்ட்வேர்ஸு, ஆல்கோ ட்ரேடிங் இதை மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. இப்படிலாம் நிறையா வந்திருக்கிற போது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற போது அதுக்கு மாதிரி நம்மளை தயார்படுத்தி மாற்றிக்கிட்டு நம்ம வர்த்தகம் செய்யணும் அல்லது முதலீடு செய்யணும். முதலீடு செய்யும் பொழுது ஃபண்டமெண்டல் நல்லா பார்த்து ஆரோக்கியமான நிறுவனமாக இருக்கக்கூடியதாக பார்த்து ஃபண்டமெண்டல் பண்ணணும். கடந்த 2-3 பதிவுகளுக்கு முன்னாடியே நான் ஒரு கம்பேரிட்டிவாக சொன்னேன். ஒரு 2000 ஒருத்தர் பண்ணியிருந்தாலோ 1993 பதிவு பண்ணாலும் எவ்வளோ அதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிட்டிவாக பழைய வீடியோ 2-3 வாரத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இந்த ஐடிசி, இன்ஃபோசிஸ், சவுத் இண்டியன் பேங்க் இதெல்லாம் ஒரு கம்பேரிட்டிவாக போட்டிருந்தேன். அது மாதிரி தொலைநோக்கு பார்வையில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு ஸ்டாக் டிவிடெண்ட் வரும், போனஸ் வரும், ஸ்டாக் ஸ்பிளிட் வரும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிற போது அந்த பங்குனுடைய தொகை கார்பஸ் ஏறிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் 3 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒன்று டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸு, இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸு, இன்னொன்று வெஹிக்கிள் இன்சூரன்ஸு. எல்லாத்துக்குமே வண்டி இருக்கும். எல்லாருமே நம்மளாம் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்கிற போது அதுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். நம்ம லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னு நம்ம அது ஃபாலோ பண்ணுறது சகஜம். சப்போஸ் உங்களுடைய சேலரி 15 to 20 டைம்ஸ் உங்களுடைய ஆனுவல் இன்கமில் இருந்ததுன்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் கவர் ஒரு 2 crores மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஆரோக்கியம். அதுவே அட்லீஸ்ட் 10 lakhs to 15 lakh இருந்ததுனாக்கா உங்களுடைய ஹெல்த் அண்டு ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் அந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக இன்சூரன்ஸு கம்பெனியை அப்ரோச் பண்ணி சில முன்னணி நிறுவனங்களில் பார்த்து அதனுடைய விதிமுறைகள்லாம் பார்த்து அதையும் நம்ம பண்ணணும். அதேமாரி வெஹிக்கிள் இன்சூரன்ஸு, காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுன்னு இப்படி இருக்குது. அதையும் அலசி ஆராய்ந்து எந்த நிறுவனத்தில் நமக்கு தகுதியானது நம்மளுடைய வாகனத்தின் அடிப்படையிலையும் அதனுடைய வேல்யூக்கு அடிப்படையிலையும் இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த 3 இன்சூரன்ஸும் ஒவ்வொருத்தருமே சராசரியாக பராமரிக்க வேண்டியது ஒன்றுங்கிற அவசியத்துக்காக இதை சொல்கிறேன்.
பணத்தை வெறும் சேமிப்பாக செய்யாமல் வளர செய்யும் முதலீடு செய்ய நம்ம கற்றுக்கணும். அடுத்தது, சரியான இடத்தில் முதலீடு செய்த பணம் நமக்கு மேலும் பணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் என்பது கடந்த கால சரித்திரம். வங்கியில் இருக்கக்கூடிய பணம் நீண்ட நாட்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய மதிப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை பயன்பாட்டில் விடாமல் விட்டுட்டிங்கன்னா அது குறைஞ்சி போகும். இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம்னு இருக்குது, பணத்தை வெறும் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் ஒரு அட்டைப்பட்டி டப்பாலையோ பாக்ஸ்லையோ பீரோலையோ வச்சுருக்கனால அது ஒன்றும் டெவலப் ஆகாது. அதை எதிரான உரிய முதலீட்டில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டல். பணம் சம்பாதிப்பது என்பதை விட அதை வளர்த்து கொள்ளுறதுக்கான வழிகாட்டல் முக்கியம். இதெல்லாம் எங்கே சார் இருக்குன்னா, அது நிறையா மேகசின்ஸு, நிறையா பிஸ்னஸ் நியூஸ் சேனல்ஸு, இது மாதிரியான நிறையா ஆலோசகர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள கேட்டிங்கனாக்கா எப்படி காம்பவுண்டிங் ஆஃப் மணி அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். 5 stages ஆஃப் மணி அப்படின்னா, ஃபஸ்ட்டு உருவாக்கல், பணத்தை மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது சேவிங்ஸ் பண்ணால் பத்தாது. மூணாவது இன்வெஸ்டிங். நாலாவது அதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் 5 stages ஆஃப் மணி கான்செப்ட். மேற்கண்ட தகவல் உங்களுடைய எதிர்கால சேமிப்புக்கும் அடுத்த சந்ததியினருக்கு ஒரு கணிசமான ஒரு தொகையை நம்மளுடைய வருமானத்தில் சேமித்து வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வழிகாட்டல் இருந்தாலும், முதலீடாக இருந்தாலும், வர்த்தகமாக இருந்தாலும், தங்கள் தொழில்நுட்பத்தை ஃபாலோ பண்ணி தங்களுடைய நிதி நிறுவன ஆலோசனையையும் கேட்டு முறையாக கற்று அதன் மூலமாக பலனடைகிறது என்பது உங்களுடைய முதலீட்டை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.